அந்த சமூக நீதியை திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம வச்சிருக்கோம். திராவிட இயக்கத்துல அந்த நீதி அங்க இல்லாதனால அந்த ஜாதியை வச்சு என்ன பண்றோம், ஜாதியை தட்டு. அதனாலதான் விஸ்வகர்மா திட்டம் எதுக்காக வந்துச்சு? 1952 குலக்கல்வி திட்டம் வேணாம்னு சொல்லி நம்ம தூக்கி போட்டோம். ஆனா இப்ப என்ன பண்றோம், 52 இருந்து 75 ஆண்டுகளுக்கு பிறகு விஸ்வகர்மா. என்ன காரணம்னா பிஜேபி ஜெயிக்கணும்னா ஜாதி அப்படியே இருக்கணும். ஜாதி மட்டும் இல்ல, அந்த தொழில் அப்படியே இருக்கணும். அப்ப என்ன பண்றான், நான் தான் கேட்டேன், நீ உள்ளபடியே வந்து இறக்கத்துல வந்து கொடுத்தீங்கன்னாக்க 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் தொழில் பாக்குறதுக்கு. 60 வயசுல ஒரு அருந்ததியரால், ஒரு தச்சரால், ஒரு கோல்டு ஸ்மித் நகை ஆசாரியால 65 வருஷம் இந்த மாதிரி வேலைக்கு போக முடியாது. உனக்கு தெரிஞ்ச தொழில் அனுபவம் சிறு தைக்கிற தொழில் தான், ஆசாரி தான். இந்த 5 லட்சம் வச்சுக்கணும், நியாயம் இருக்கு. 15 வயசு முடிஞ்சு 10th முடிஞ்ச உடனே 5 லட்சம் கொடுக்குறோம். என்ன காரணம்? 10வது முடிச்ச உடனே அவன் டிகிரி போக கூடாது, அவன் இன்ஜினியர் ஆக கூடாது, டாக்டரா போக கூடாது. அவன் ஒரு அருந்ததியராகவே செருப்பு தைக்கணும், அவன் ஒரு மர தச்சாவே இருக்கணும், கோல்டு ஸ்மித்தாவே இருக்கணும், பணம் தூக்குறனாவே இருக்கணும், விவசாயம் பண்றனாவே இருக்கணும். அப்ப சாதி இருந்தால்தான் இந்து மதம் இருக்கும், இந்து மதம் இருந்தால்தான் பிஜேபி வரும். ஏன்னா இந்து மதங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஆங்கிலத்தில் அம்பேத்கர் சொன்னார், இந்து ரிலிஜன் இஸ் நத்திங் பட் அசார்ட்மெண்ட் ஆஃப் காஸ்ட். ஜாதியை ஒழிச்சு